கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1929 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 26 அதிகாரம் 13வது வசனம், நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக சொன்ன தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார். உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, முதலாவது, நீ கர்த்தருக்கு பயந்து வாழுகிறாயா? கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறாயா? கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறாயா? கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரம் உன் வாழ்க்கை இருக்கிறதா? ஆடம்பரம், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு உன் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு ஆண்டவர் உனக்காகத்தான் இந்த செய்தியை தருகிறார். மகனே, மகளே, உன் வாழ்க்கையை சீர்படுத்து, வழிகளையும் கிரியைகளையும் விட்டு திரும்புங்கள். கர்த்தருடைய கிரியைகளுக்குள்ளே உங்கள் வாழ்க்கை வருவதாக. கர்த்தர் உங்கள் வழிகளை பார்க்கிறார். அவை சரியாய் இல்லாத காரணத்தினாலே உங்கள் வழிகளை சீர்படுத்துங்கள் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார். வழிகளை சீர்படுத்துங்கள். உங்களுக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் முறிந்து போய்விடும். தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார் கர்த்தர். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யார் தங்கள் வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் வருகிறார்களோ அவர்களுக்கு நல்லதை செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். சகோதரனே, சகோதரியே, கர்த்தரை தேடி வந்து உன் வழிகளையும் உன் கிரியைகளையும் சீர்படுத்திக்கொள். நீ சீர்படுத்தின பின்னாடி கர்த்தரிடத்தில் கேட்கிற யாவையும் கர்த்தர் உனக்காக செய்து கொடுக்க தயாராயிருக்கிறார். கர்த்தர் உனக்காக யாவையும் செய்வார். கர்த்தரிடத்தில் வா, நீ பெற்றுக்கொள்வாய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.